வளராத சபைக்கு பிரச்சனை இல்லை, செபிக்காத சபைக்கு பிரச்சனை இல்லை, ஊழியம் செய்யாத பாஸ்டருக்கு ஒருத்தருமே வராது. பிசாசு செல்வான் அவன் அவன் காலையில் என்பான் தின்பான், அப்படியே சுற்றிக்கிட்டு வருவான். அவன் இருக்கிறதும் ஒன்று தான், சாவறதும் ஒன்று தான், கழுதை இருந்துட்டு. நான் சொல்லி கொடுத்தா இல்லையா? விசுவாசியை சொல்லுவான் பாப்பா, செவ்வாய்க்கிழமை வருவா, சாயந்தரம் 7 மணிக்கு கூட்டம், ஒரு 7:30க்கு வருவா. வந்து பாட்டுக்கு அப்படியே உட்காருவா. பார்த்துக்க, பாஸ்டர் பாடுவார், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேம்பார். உடனே பொங்கி 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 எப்படிம்பா பிரசங்கத்துக்கு அல்லே இல்லையாம்பார், அல்லே இல்லையாம்பா. கூட்டம் முடிச்சோடனே எந்திரிச்சு போயிடுவா. பிசாசு பார்ப்பான், இவன் இங்கே இருக்க ஒன்று தான், வீட்டில் இருக்க ஒன்று தான், அவன் கழுத வந்துட்டு போட்டு. ஆனால் எவன் சபைக்கு போய் ஜெபம் பண்ணுறானோ, ஆராதிக்கிறானோ, ஆண்டவரே எங்கள் காலத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு வாய் திறக்கிறானோ, அக்காலத்தில் 10:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். 9:45 மணிக்கெல்லாம் போயிட்டேன். 10:30 மணி ஆச்சு, தோத்திரம் யாருமே வரல. வியாழக்கிழமை வந்தேன், எல்லா வீடையும் விசிட் பண்ணி எல்லாரையும் ஊழியத்திற்கு அழைத்தேன், யாருமே வரல. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்து ட்ரம் எடுத்து பக்கத்தில் வச்சு திருப்பாத நம்பி வந்தேன். கிருபை நிறைந்த இயேசுவே என்று சொல்லி பாட ஆரம்பித்தேன். 45 நிமிடங்கள் இந்த பாடலை பாடினேன். என்னுடைய ஆசை, யாருமே வரல, பிரச்சனை இல்லை, நீங்களாச்சும் வரக்கூடாதா? நான் முழங்கால் போட்டு அந்த பாடலை பாடி ஆராதிக்க ஆராதிக்க அழ ஆரம்பித்தேன். 12:45 மணி இருக்கும். என்னுடைய ஞாபகம் எனக்கு திரும்பி வந்தது. என் ஜீன்ஸ் பேண்டெல்லாம் கிழிஞ்சு, நான் இருந்த இடமெல்லாம் ஒரே ரத்தம், என் முட்டெல்லாம் பிஞ்சு உள்ள வெள்ளை கலர்ல தெருகி ஆரம்பிச்சிருச்சு. என் தேவனாகிய கர்த்தர் வந்தா. அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த கண்ணீர். பிசாசை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரித்ததை குறித்த உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? தெரியாம செய்துட்டேன். இப்ப பிசாசு கடுப்புல நடக்காமனே. ஏன்னா யார சமாளிக்கணும்னு அவனுக்கு தெரியல. இதுவரைக்கும் ஒரே ஆளை பார்த்துட்டு இருக்கான். இப்ப பிசாச பேட்டி எடுத்தேன்னு வை, தெரியாம அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டேன் பார்த்துக்க. அவரை விட்டுருப்போம்னா அவரை மட்டும் நம்ம பார்த்துருந்தா போறோம், டீமா வேலை செய்யலாம். அவரை ஒரு ஆளையும் சிலுவையில் அறைய போய் எந்திரிச்சு நிற்க யாழ் இல்லாததெல்லாம் எந்திரிச்சு நிற்க. அல்லேலூயா. நீ எடுத்த திட்டம் தப்பு, இனி எங்களை ஒன்றும் செய்ய மாட்டானே. முடியாத ராஜா. சில ஆட்களுக்கு இப்ப பயங்கர டென்ஷன். என்ன, நகை விலை கூடியாச்சு. கோயில்ல தலையில துணி போடுன்னா தொண்டு மாட்ட மாட்டா. நேரம் இருட்டு ரோட்டில் நடக்குமா முக்காடு போட்டு மூடிட்டு நடக்கும். கோயில்ல பாச்ச நேரம் முட்டைக்காலி போடு, முட்டாங்க போடுன்னு அது பைபிள்ல சொல்லி இருக்கு. அனுகாப்பா இப்ப சில நாவாரிய சொல்லுது முக்காடு போடப்படாதுன்னு. அவளை மண்ணை நூட்டி கொளுத்த பின்ன நாயினி என்னடா சொல்லு. அப்போ சொல்ல பவுல் என்ன அழகா எழுதி வச்சிருக்காரு, தலையில துணி போடணும்னு. எல்லாரும் போட்டியலாம் அவங்கள. கூடுதல் படிக்கப்படாதுன்னா உடம்பு உருகி போகும், கொலஸ்ட்ராலு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுங்க. கத்தரு சொத்து. எனக்கு கணக்கு என்ன தெரியுமா? கள்ளனை கள்ளன்னு சொல்லணும், மிஸ்டர் கள்ளன்னு சொல்ல நிக்க விட. இதுதான் நேரம் சொல்லு, நேரம். கத்தரு சொத்து. நீ என்ன நினைச்சாலும் ஆண் மக்களை வச்சிருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க, எந்த குடும்பத்திலையும் சொல்லுங்க, வரதட்சணை கேட்காம கல்யாணம் பண்ணணும். என்ன, எனக்கு 2 மக்கள் உண்டு, நான் எதுவும் சம்பாதிக்கல, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். 10 பைசா கேட்காத ஒரு பயலுக்கு தான் நான் பெண்ணு கட்டி கொடுப்பேன். எனக்கு பிள்ளை உன் வீட்டுக்கு வரும்போ கிருபை பெற்று வரும், பணம் கொண்டு வராது. காரணம், இத்தனை வருஷம் படித்த கண்ணீர் அந்த பிள்ளைக்கு கூட இருக்கும். பணம் வேணுமோ, பிள்ளைகள் குடும்பங்கள் கொண்டு வருகிற கிருபை வேணுமோ? அடுத்தவன் தார பணத்தில் இல்லடா நம்ம ஜீவிதத்தை நிரூபிக்கிறது. நமக்கு தெய்வம் தாருகிற நன்மையில ஜீவிச்சு பழகணும். நம்ம சபைகள் அப்படி வளர்க்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள் அப்படி உருவாக்க கூடாது, நம்ம சபையில் அப்படி சப்போர்ட் பண்ணவே கூடாது. கிருபை உள்ள பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வரட்டும். கஞ்சி தண்ணி குடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லதுக்கு தைரியம் இருக்கணும். ஊழியத்துக்கு 4 பேருக்கு முன்ன பைபிளை நெஞ்சில் பிடிச்சிட்டு வர்றதுக்கு தைரியம் இருக்கணும். சபையில் வந்து சொல்லும், அப்போ எழுப்புதலில் என்ன பயன்படுத்தணும்.
முக்கு ரோட்டிலோடி வரும்போ பைபிளை 7 கவருக்குள்ளே பொதிஞ்சு கம்மு வீட்டில் வச்சுட்டு வருவாங்க. நான் சொல்ல புரியணாப்பா. ஒரு பைபிளை கையில் எடுத்து எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளை, நான் ஆலயத்துக்கு போகிறேன்னு நெஞ்சு நிமித்திட்டு பைபிளை கொண்டு வர்றதுக்கு உனக்கு நெஞ்சொறப்பில்லை. நீ இந்தியாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிற, கொன்று விடுவோம் படுவா. உங்களுக்கு கடன் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், அதை குறித்து கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உழைங்க, முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க. 10 ரூபாய் வந்துன்னா 1 ரூபாயை மாற்றி வச்சுட்டு செலவு பண்ணு. பைபிள் எங்கே இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் என் வாழ்க்கையில் படித்தேன், என் வாழ்க்கையில் நான் படித்தேன். என் வாழ்க்கையில் என்னைக்கு நான் அதை செய்ய ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து என் அப்பன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் நான் சொல்லுவேன், அன்னைக்கு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பால என்னை போஷிக்கும் என் இயேசு அப்பாவுக்குன்னு எழுதி வச்சு நான் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். மாதம் என்னுடைய தசம பாகம் 52 ரூபா, 2வது மாசம் 83 ரூபா, 3வது மாசம் 104 ரூபா. அதுக்கு பிறகு எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னுடைய படுக்கைக்கு நேரம் என் செல்ஃபில் பார்த்தா ஒரு பக்கெட் வச்சிருக்கேன், அதுல என் அன்னைக்கு எழுதின அதே வாசகம் இருக்கு, என்னை போஷிக்கும் என் இயேசு அப்பாவுக்குன்னு. நான் என்னைக்கு தெய்வத்திற்கு வேண்டி கொடுக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் அப்பா என்னை கைவிடவே இல்லை. அதுதான் உன் குடும்பத்தின் தரித்திரம் மாறுவதற்குரிய வழி.